அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்த வாலிபருக்கு கோவை தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் மூளைச்சாவடைந்ததால் அவரது உடல் உறுப்புகள் 6 பேருக்கு தானமாக வழங்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதன் அப்படிங்கிறவங்களோட உடல் உறுப்பு தானே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இவரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தர்மபுரி அரூர் பக்கத்துல அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அங்க ரொம்ப சிரமம், எல்லாமே கொஞ்சம் டஃப்பானது, சர்ஜரியே பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால இங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் சர்ஜரி முடிச்சு மேக்சிமம் முயற்சி பண்ணணும். ஆனா அந்த முயற்சியில ஓரளவுக்கு மேல சக்சஸ் ஆக முடியல. அதனால நேத்து இதுல இருந்து அவரு பிரெயின் டெத்ங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்டயும் பேசியிருந்தோம். அவங்களோட சிஸ்டர், அவங்க பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அவங்க சரி எங்களால இதனால உயிரை தான் காப்பாற்ற முடியல, உறுப்பு தானத்துக்கு ஏதாவது இது இருந்ததுன்னா நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சம்மதத்தின் பேர்ல முதல்ல அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அவங்களோட சம்மதத்தின் பேர்ல இப்போ மதன்குமாரோட உடல் உறுப்புகள் அபிராமி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பல்வேறு ஒரு 6-7 இடத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அனுப்பிச்சிருக்கோம். இல்ல ஹார்ட் எடுத்திருக்காங்க, லிவர் எடுத்திருக்காங்க, கிட்னி எடுத்திருக்காங்க. அது இல்லாம ரத்த குழாய்கள், அதுவும் இல்லாம கண் தானமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு 6-7 பேர்த்துக்கு மதன்குமார்னாலையும் அவங்களோட குடும்பத்தாரோட கருணை உள்ளத்தினால இத்தனை பேர்த்துக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்க போகுது. இந்த தருணத்துல அவங்க எல்லாத்துக்கும், குடும்பத்தை எல்லாத்துக்கும் வணங்கி நன்றி சொல்லிக்கிற கடமைப்படுறோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க பண்ணது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க இது இந்த முக்கியமான தருணத்துல எல்லாருமே சோகமா தான் இருப்போம். பட் இதையும் மீறி கம்யூனிட்டிக்கு, சமுதாயத்துக்கு உதவி செய்யணும்னா இந்த மாதிரி உதவிகள் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம்.